சாமி, வாட் இஸ் திஸ்? ஹலோ சொல்லுங்க அண்ணா, வணக்கம். நான் நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் பேசுறேன், வினோத். பார்த்துக்கலாம், எங்கே வேறு போகிறாங்க எல்லாம் நம்ம எடுத்துக்கோ. என்ன இருக்குதுங்க? அது நம்மளுக்கு தெரியாது. நாங்க யாரை உள்ள குடியிருக்கிறாங்களோ அங்க உள்ள போறாங்களா பார்த்தேன் என்னன்னு. ஓ அப்படிங்களா? உள்ள ஃபேமிலியோட குடியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன இதெல்லாம்? வணக்கம், சொல்லுங்க சார். ஆனா இந்த கடை நம்பர் வந்து 7495. நீங்க சூப்பர்வைசரானா? ஆமாங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு கரெக்டா சேலரி கொடுத்தா நாங்க எதுக்கு கரெக்டா அந்த நம்பர் நேர்மையா அதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? நீங்க கரெக்டா இருந்தா கொடுக்க போறீங்க. கவர்மெண்ட்ல எவ்வளவு சேலரி தராங்க? 20 வருஷம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுங்க? இங்க என்ன பண்றாங்க? நானும் ஒரு வெள்ளை ஷர்ட் போட்டு ஒரு பெரிய அதிகாரி தான். யாரையும் மாதிரி யாரையும் ஏமாத்துறதுலாம் இல்ல. 140 ரூபா கொடுத்தா சர கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? 150 தான் கொடுக்குறாங்க. அது 5 ரூபாயும் கேட்டாலும் இல்ல. உங்களுக்கு வந்து நீங்க வாங்குறீங்கல்ல, அங்க ஒரு கோட்டை எவ்வளோ? அங்க ஒரு கோட்டை எவ்வளோண்ணா? அந்த கல்ல ஒரு கோட்டை வேணா எவ்வளோ? 200 ரூபா. 200 ரூபாயா? இங்க வாங்கினா 150 ரூபா. இப்ப எனக்கு இப்படி தரலாமா? அங்க கொண்டு போய் அத்தனை பேர் நீ பாத்தீங்கல்ல, அதான் 150 ரூபா கொண்டாந்தா இல்ல 10 ரூபா கொடுன்னு கேக்குறேன். இதுல எந்த ஒயின் ஷாப்லயும் அப்படித்தான் நடக்குது. நான் கேக்குறது, இப்ப உங்களுக்கு இங்க வாங்கலாம்ல, எதுக்கு அங்க வச்சு வைக்கணும் அவங்க? அது ரேட் தான் நீ கேக்குறது. அது மாதிரி இருக்குது. அங்கிருந்தே நம்ம இந்த பாதிப்பு எத்தனை நாள் இருக்குதுங்க? தெரியல. நான் இப்பதான் வந்து சோழியில இப்பதான் வந்தேன். பாரு லீகல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து எலெக்ஷன் டைம்னால லைசன்ஸ் டிடி கட்டிருக்க மாட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் கேக்குறது, கடைக்குள்ள வேண்டிய சரக்கு அத்தனை கேஸ் சரக்கு எப்படி அங்க போலிச்சு? சொன்னாங்க கொடுத்தாங்கம்மா. நான் இதை வைக்க கூடாது. எந்த விஐபி நாங்க இருக்கிறாங்க சொல்லலாம்? எந்த விஐபி பேர் சொல்லலாம்? நீங்க விஐபி சொல்லுங்க, பேர் சொல்லலாம். யாருக்கு வந்தாலும் தெரியும். யாரு விஐபின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி சரக்கு நைட்டு சொன்னாங்க, கொடுத்தோம். அது இங்க வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன தெரியும்? எப்படி நான் எடுத்து காட்டிட்டேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்க. சூப்பர் ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் போட்டுறேன், பிஸியாக இருக்குது. அடிங்க, பொறுமையாக அடிங்க. ஒயின் ஷாப் இருக்குது. இந்த இடத்துல எழுதிட்டு இருக்காங்களா உட்காந்து சீட்லாம்? இல்லைண்ணா, இந்த வானை காட்டுறேன், வந்து பாருண்ணா. இங்க வானா, இங்க காட்டுவேன். வானை காட்டுறேன். வானா உங்களுக்கு தெரியாதாண்ணா? இங்க வானா, அதா இங்க வானா. என்னண்ணா இப்படி 130 ரூபா போட்டு எழுதுறாங்கண்ணா? 40 TC ABCன்னு போட்டு எழுதிருக்கானா? பள்ளிக்கூடம் பண்ணாங்களா என்னமோ? ஓ அப்படி போயிருப்பாங்க இல்லைங்களா? நமக்கு தெரியல. நாம தான் படிக்க மாட்டோம். போனது நானும் படிக்கல. உள்ள அவசரம் வைக்கலாமாண்ணா? இல்லைங்க, பண்டிகைப்பா. இன்னைக்கு பசங்க எல்லாம் வரணாங்க, எடுத்துக்கணும். நாளைக்கு லீவு இல்ல. சரக்கு அஞ்சு எடுத்து வச்சது, வேற ஒண்ணும் இல்ல. அது செவ்வாழி தான் எடுத்து வச்சது. நீங்க எடுத்து போய் உள்ள போய் வாங்க. இல்ல, நானும் வெளில போயிட்டேன். போய் பார்த்து அங்க ஒருத்தர் எங்க ஒரு எவ்வளவு வச்சுங்க? இல்ல, அவன் சொல்லவும் இல்ல. காலையில நானே கேட்டு கேளத்துக்கு போயிட்டேன். அதனால அங்க பிரச்சனை எவ்வளவு வச்சுக்கிறீங்க? எடுத்து போச்சு. நீ எடுத்து வைக்கிறீங்க? எடுத்துட்டு போயிருப்பேன். நான் வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். போன் பண்ண வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் போன் பண்ண வந்தேன். நல்லா புரியுங்க. இங்க வந்து வாங்குறது அங்க வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. என்னன்னா எடுத்து வைக்க நாங்க பசங்க. அதனாலதான் வேற ஒண்ணு நம்ம கேக்குறதுனால ஒண்ணுதான் நமக்கு. அவ்வளவு சரக்கு வச்சுன்னா எப்படி முடியாது? ஃபர்ஸ்ட் கேட்டா 10 பாட்டில் வாங்கணுங்கிறாரு, 5 பாட்டில் வாங்கணுங்கிறாரு. என்னன்னா அப்புறம் 100 150 இல்லைங்க, ஒரு இல்ல அப்படிலாம் இல்ல. 20-30 இருக்கும். நான் காட்டு வாங்க வண்டிகள் வாங்க பார்த்தா காட்டுதான் வாங்கல. அதிகம் நான் போயிச்சுற மாதிரி எல்லாமே ஒண்ணும் இல்ல. பகாடியா கவாலியர் 10 இதுதான் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆப்பூர் 5 வச்சிருந்தாங்க அந்த கட்டிங் ஊத்தி கொடுக்கறதுக்கு. சரி, அவங்க எல்லாம் வந்து காட்டுதான் வாங்கல. என்ன அவ்வளவு கண்டாரு. நான் பார்க்க வந்து அவர் சொல்றேன். நான் சொல்லுவேன் உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்ட்டு. சரி சரி. நான் மட்டும் போய் சொல்லிட்டே வாங்க எல்லா பாட்டில. நீங்க நாளைக்கு கணக்கு கட்ட மட்டும் நானு நீ கணக்கு உள்ள வந்து வந்தப்பா நீங்க கணக்கு கட்டணுங்கிறேன். நான் அதனாலதான் உள்ள போகும்போது பசங்க எல்லாம் நைட் வந்து இது பண்ணாங்களா சொல்லிட்டு போனா காசு கொடுத்து எடுத்து என்ன இவரை கேட்டா இவரு சொல்றாரு, இவரை கேட்டா இவரோட சொல்றாரு. ஒவ்வொன்னு சொன்னா ஒரு சீட்டு எவ்வளவு வாங்க, எவ்வளவு விற்கிறாங்க அவங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எத்தனை வருஷமா எழுதுறாங்க? இப்பதான் ஒரு 4 மாசமா எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி கூட்டம் வரவே வருமா? இவ்வளவு எத்தனை கூட்டம் வரும்? அது எவ்வளவு கூட்டம் வருமா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நானே 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இங்க பார்த்துட்டு இருக்கேன். யார் எழுதுறது யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் போய் தெரியாது. எழுதுறாங்களே வர்றாங்க எழுதுறாங்க. இல்லையே போயிட்டாங்களே. ஓடிக்குவாங்க. போலீஸ் வருவாங்களா? அந்த போலீஸ் வராங்க. போலீஸ் ஏன்னா மக்கள் உழைக்கிறதே கம்மியாக தான். பாதி சாராயத்துக்கு போயிடுது.
பாதி இது இப்படி எழுதல இப்படி வீட்டில் இருக்கிற காய்ச்சலாம் கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. கொண்டாட்டி பிள்ளைங்கலாம் ஜோரில் ஆச்சாங்க. எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் கூலி வாங்கி தான் போறாங்க பாவம். எல்லாமே கூலி வாங்கிட்டாங்க. எங்கள் பையன்லாம் 600-700 நைட்டு 8 மணி வரைக்கும் கிடக்குறாங்க. இல்ல இப்ப நம்ம சராசரியா மூட்டை தூக்குறோம், காட்டு வேலை செய்யறோம் அப்படின்னு இப்படி லாட்டரி எழுத விடுறது யாரு? அது வந்து யாரு விடுறாங்க, என்ன பண்றாங்க நம்மளுக்கு தெரியாது. வில்லேஜ்ல இருந்து எல்லாம் வர்றோம். என்ன வந்து செல்லு வைக்கிறாங்க, எல்லாமே ஒரு சீட் எவ்வளவு எழுதுறாங்க அவங்க? 30 எழுதுறாங்க, 50 எழுதுறாங்க, 100 எழுதுறாங்க. அது பிரைஸ் எல்லாம் உழுவுதா? தெரியல. ஆனா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது சொல்றான், ஒரு 500 ஊதிக்கிறோம், ஒரு 1000 ஊதிக்கிறோம், சொல்றோம். இதுதான் வந்து நம்ம தடை செய்யப்பட்டதுதான். எப்படி வந்து யாரு கொடுத்த தைரியத்தை எழுதுறாங்க இதெல்லாம் தெரியல. அது நம்மளுக்கு தெரியாது. நான் அந்த வேலை அந்த இது ஜட்ஜெட்டுக்கே போறதில்ல. ஐயோ நம்மளுக்கு என்ன டைம் போகுது, போலீஸ்காரனே பண்ணு கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் போய் என்ன பண்ண முடியும்? போலீஸ்காரனுங்களே கண்டுக்கல, நாமெல்லாம் பிச்சு கோத்தவங்களுக்கு இப்ப ஒரு நாளைக்கு குட்டியெல்லாம் போகுது வருது. எங்களுக்கெல்லாம் பேராண்டிங்க தச்சு ஓடியாது. வண்டியான வண்டி எதில் பார்த்தாமே சீட்டு எழுதுறீங்கள கேட்குறாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. தமிழ்